வெல்கம் டு சித்து ஸ்கிரிப்ட் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான எறா தொக்கு. இதை சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ பொருத்தமாக இருக்கும். கண்ணை மூடிட்டு சாப்பிட்லாங்க. ஒரு முள்ளு கூட இருக்காது. எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் பக்காவாக இருக்கும். இந்த இறால் மீனில் இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க. இரும்புச்சத்து, கால்சியம், இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ நம்ம இறால் வந்து தொக்கு வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். ஒரு குழிக்கரண்டி அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அதோட 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பட்டை, நல்லா வாசனைக்காக மட்டும் இதை சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ரொம்ப முக்கியம். நல்லா ஒரு 10 கருவேப்பிலை இலைகளை அடித்து உள்ளே போடுங்க. நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 10-15 வெங்காயம் போடுங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் நல்லா பொடியாக, எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கணும் வெங்காயம். லைட்டாக அதில் உப்பு போடுறேன், சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக நான் முன்னமே சொன்ன மாதிரி தான், வெங்காயம் வந்து எப்படி நம்ம கருகாமல் வணக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் குழம்போட டேஸ்ட் இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி போடலாம். அப்படி போட்டதாக இருந்தாலும் போட்டுக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதோடு சேர்த்து வதக்கிக்கணும். எந்த பதார்த்தம் செஞ்சாலுமே கருகாமல் எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இப்போ இதோட ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறேன், 2ஆக கட் பண்ணி போடுறேன். அந்த ஃப்ளேவருக்காக நான் இதை போட்டிருக்கேன். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். மீனுக்கு புளிப்பு டேஸ்ட்டு கண்டிப்பாக வேணும். அதுக்காக ஒரே ஒரு தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் இந்த மாதிரி அடித்து அதை சேர்த்துக்கோங்க. முழு தக்காளியாக போட்டோம்னா நல்லா வதக்கிடணும். மற்ற மீன் குழம்புக்கெல்லாம் நம்ம வைக்கிற மாதிரி புளி வந்து இதில் புளிப்பு டேஸ்ட்டு அதிகமாக நம்ம கொடுக்க முடியாது, நல்லா இருக்காது. அந்த புளிப்பு டேஸ்ட்டு தான் தெரியும். அதுக்காக தான் தக்காளி வந்து கம்மியாக சேர்த்துக்கணும், ஒரே ஒரு தக்காளி. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன்னா 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோடு அந்த எண்ணெயில் வந்து இந்த மசாலாக்கள்லாம் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நம்ம கொதிக்க வைக்கிறது மீன் வேகிறதுக்காக மட்டுமே நம்ம டைம் கொடுப்போம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நீட் பண்ணி வச்சுருக்கிற எறாவை இதோடு சேர்த்துக்கிறேன். எறா வந்து 1/2 கிலோ, நல்லா பெரிய சைஸ் எறா தான். நான் மஞ்சள்லாம் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதோடு சேர்த்து மசாலாக்களோடு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். எறா வேக வைக்கும்போது எறா நிறைய தண்ணி விடும். நம்ம அதை பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போவே தண்ணி சேர்த்தோம்னா அதில் இருக்கிற தண்ணியும் நம்ம ஊற்றுற தண்ணியும் சேர்ந்து ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும். ஒருவேளை உங்களுக்கு அது அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எறா தொக்குக்கு தேவையான உப்பு நான் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டு எறாலாம் நல்லா அப்படியே கடாயிலே நல்லா அடுக்கி வச்சு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. அடுப்பு செருக வச்சு வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழிச்சு இவ்வளோ தண்ணி விட்டு எறா பாதி வெந்திருக்கு. இன்னும் வந்து வேகணும். நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். எறா வேகிறதுக்கு 8-10 நிமிஷமாவது ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டு திருப்பியும் மூடி வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் எறா நல்லா வேகிற வரைக்கும் நம்ம அதை வைக்கணும். அது வரைக்கும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதிக நேரம் 1/2 மணி நேரம்லாம் வேக வச்சோம்னா எறா வந்து லப்பர் மாதிரி ஆயிரும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக வேகும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றி எல்லாம் கலந்து விட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ மூடி வைக்கிறேன். ஒரு 8 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி ஆயிருக்கு. வெந்து நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி சூப்பராக எறாலாம் வெந்து தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது எறா நல்லா வெந்திருக்கா, காரம் போதுமா, உப்பு போதுமா எல்லாம் செக் பண்ணிவிட்டு லைட்டாக மேலாப்பில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளை தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தழையை மேலே தூவி விட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அப்படியே வாசனையாக கமன்னு வாசனையாக வருது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி நம்ம பரிமாறலாம். நல்ல ஒரு சூப்பரான சுவையான எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களுமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல சுவையான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.